தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் கட்டாயம் என்ன செய்யணும்? பேசும்பொழுது தேவனோட ஒர்க் பண்றோம், தேவனோட இணைந்து செயல்படுகிற மக்களாய் இருக்கிறோம். ரொம்ப மக்கள் மத்தியில் நீங்க இப்படி சொல்றது விசுவாச அறிக்கை இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற நினைக்கிற மக்கள்லாம் இருக்காங்க. அது என்ன, ஒரு நாளைக்கு 10 தடவை என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தையும் நீ குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் அப்படி சும்மா சொல்றது என்னது? இது மூட நம்பிக்கை இல்லையா? அதாவது தேவன் ஒருவர் இல்லை, அவர் உங்கள் பட்சத்தில் இல்லை, அவர் உங்கள் தேவையெல்லாம் சந்திக்க வல்லவராய் இல்லை அப்படின்னா அது மூட நம்பிக்கை. தேவன் ஒரு இருக்கிறார், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் இருக்குது என்றால் அது மூட நம்பிக்கை அல்ல, அது நம்பிக்கை. நிச்சயமா காரியங்களை மாற்றும் என்கிற நம்பிக்கை. அதாவது தேவனால் எல்லாம் கூடும். தேவன் எப்படினாலும் செயல்பட முடியும். தேவன் இப்படி தான் செயல்படுவாருன்னு நீங்கள் வரம்பு வைக்க முடியாது, நானும் வைக்க முடியாது, நீங்களும் வைக்க முடியாது. ஆனால் தேவன் அவரே ஒரு வரம்பு வைத்து உங்கள் மூலமாக என் மூலமாக தான் செயல்பட வேண்டும் என்று அவர் வரம்பு வைத்திருக்கிறார். நாம் இல்லாமல் செயல்படக்கூடாது என்று அவர் தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாடு வைத்தார். அவர் யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நான் சொன்னது விளங்குச்சிங்களா? தேவன் இப்போ ஒரு வசனம் வாசிங்களேன். நீங்கள் ரொம்ப முக்கியம், இதான் பிரின்சிபலுங்க, இல்லை இதெல்லாம் கோட்பாடுகள். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. சொல்லுகிறார், நான் உங்கள் இடத்துல வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அது மனுஷ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளாம தேவனோட வார்த்தையாவே ஏற்றுக்கொண்டீங்க. அது மெய்யாவே தேவ வார்த்தை தான், விசுவாசிக்கிற உங்களுக்கு அது பலனும் கொடுக்குது. தேவன் அன்னைக்கு ஒரு தேவ தூதன் மூலமாகவோ ஒரு இடி முழக்கத்தின் மூலமாகவோ ஒரு எப்படியே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தில் பேசியிருக்கலாம். பேச முடியாதா? கர்த்தர் பேசியிருக்கலாம். பேசணும்னா அந்த மக்களுக்கு கேட்கும். தேவன் அப்படி பேச நினைக்காமல் தன்னுடைய மனிதன் மூலமாக தான் எதை சொல்லணும்னு நினைச்சாரோ அதை மக்களுக்கு டெலிவர் பண்ணார். தேவனால் எல்லாம் கொடுங்க, ஆனால் தேவன் நம் மூலமாக தான் செயல்பட வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். இந்த பூமியில சுகமாயிருப்பது தேவ சித்தம், வெற்றிகரமாக இருப்பது தேவ சித்தம், நீடித்து வாழ்ந்திருப்பு தேவ சித்தம். இதை அவர் சொல்லிட்டார். அதோட நீங்கள் சேர்ந்து கோஆபரேட் பண்ணும் பொழுதுதான் அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுமே தவிர தானாக நடக்காது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியம், தேவன் நம்மோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று திட்டம் வைத்தது மட்டுமல்ல, நம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு ஏற்ற விதத்தில் நம்மை உருவாக்கவும் செய்தார். உலக சிருஷ்டிப்பிலேயே தேவன் உலகம் முழுவதும் சிருஷ்டித்தார் இல்லையா? சிருஷ்டிப்பிலேயே மனிதன் மட்டும்தான் தேவனோடு இணைந்து செயல்பட முடியும். வேற யாருமே தேவனோடு இணைந்து செயல்படவே முடியாது. மிருகங்கள், செடி கொடி எதுவுமே தேவனோடு இணைந்து கோஆபரேட் பண்ணவே முடியாது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, மனிதனுக்கு மட்டும் ஆவி இருக்கிறது, வேறு எதுக்குமே ஆவி கிடையாதுங்க. இன்னைக்கு பேசுகிறோம் இல்லையா, இந்த பேசக்கூடிய சக்திங்கிறது நமக்கு நல்ல நாக்கு இருக்கு, நமக்கு நல்ல பல்லுலாம் அழகாக அப்படி கட்டியிருக்கு, வாய் எப்படி இருக்கு, அதனால பேசுகிறோம். அதே மாதிரி தான் குரங்குக்கு இருக்கும். குரங்கிட்ட போய் பேசி பாருங்க, குர்ன்னு கீறி விட்டுரும். அதுக்கு உங்கள் அமைப்பு எல்லாமே இருக்கு, பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா அதுக்கு ஸ்பிரிட் கிடையாது. உங்கள் பேசக்கூடிய சக்தி, அந்த பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய நுரையீரல் இருந்தோ உங்களுடைய இந்த உதடுக அமைப்பிலிருந்தோ இதிலிருந்து வரல, உங்கள் ஆவியிலிருந்து வருது. மனிதன் மட்டும் பேசக்கூடியவன்னா மனிதனுக்கு மட்டும்தான் ஆவி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3 எடுங்க. 1 கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு உடன் வேலை, தேவனும் நானும் சேர்ந்து வேலை செய்கிறேன்னு அர்த்தம். 2 பேரும் ஒரே பஸ்ஸை ஓட்டுறோம், அவர் நம்முடைய உடன் வேலையாள்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து நாங்கள் பெங்களூர் எழுதி போகிறோம், இவர் தான் நம்முடைய கோ ஒர்க்கர்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கொஞ்சம் ஓட்டுவார், நம்ம ஓட்டுவோம். இல்லை கண்டக்டரும் டிரைவரும் போகிறாங்க, இவர் தான் நம்ம கோ ஒர்க்கர்னு என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து, அவர் விசில் அடித்தார்னா நான் எடுப்பேன், அதான் கோ ஒர்க்கர். 2 பேரும் இணைந்து செயல்படுங்க. புரியிருக்கா சொல்கிறேங்க உங்களுக்கு? தேவனோடு நம்ம இணைந்து செயல்படக்கூடிய உடன் வேலையாட்களாக வைத்திருக்கிறார் என்றால் அந்த வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்குள்ள இருக்கு.
அந்த கெப்பாசிட்டி இல்லை என்றால் தேவன் நம்மோடு இணைந்து செயல்படவே முடியாது. செயல்பட வேண்டும் என்று விரும்பினது மட்டுமல்ல, அந்த செயல்படக்கூடிய சக்தியை நமக்குள்ள வைத்தார். அதை 1 சொல்ற, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோம், அவர்கள் ஆளக்கடவர்கள் சொன்னார் இல்லையா. தேவன் ஆளுகிறவர், அவர் ராஜா. நம்மையும் ஆளும்படியா வைத்தார். எப்படி? பேசி ஆளணும். ராஜாவுடைய ஆளுகை எதுலங்க இருக்கு? ராஜாவோட ஆளுகையே பேச்சு தாங்க. பேச்சு இல்லை என்றால் ஆள முடியாது. அந்த ஆளுகையை ஆதியா 1 தேவன் செய்ய வைக்கிறாருங்க. என் தேவன் பேர் வைக்கக்கூடாதா? பேர் வைக்கலாம் இல்லையா? முதல்ல சிருஷ்டித்து பார்ப்போம். முதல்ல யாரை சிருஷ்டித்தோம்? சீனியாரிட்டி படி பார்ப்போம். முதல்ல சிங்கம் தான் வந்து, சிங்கத்தை கூப்பிடு, எல்லாத்தையும் சிங்கம் பேர் வைக்கட்டும்னு பேர் வைக்க சொன்னாரா? சொல்லியிருக்கலாம் இல்லைங்க. சிங்கம் பேர் வைக்க முடியாது. ஏன் முடியாது? சிங்கத்துக்கு பேச தெரியாது. ஒரே காரியம் ஒன்று தான். மனிதனை ஏன் அப்படி பேச சொன்னார்னா, மனிதன் மட்டும்தான் பேச முடியும். மனிதனுக்கு மட்டும்தான் ஸ்பிரிட் இருந்துச்சு, ஆவி இருந்தது. அதனால தான் நாம் ஆவியுள்ள மனிதர்கள் தேவ சாயல் இருக்கிறோம் என்றால், தேவனோட வார்த்தை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் கட்டாயம் என்ன செய்யணும்? பேசும்பொழுது தேவனோட ஒர்க் பண்றோம், தேவனோட இணைந்து செயல்படுகிற மக்களாக இருக்கிறோம்.